நான் திருப்பூர்ல இருந்து உரத்துப்பாளையத்துக்கு போனேன். தாகம் எடுத்துன்னு வீட்டுல தண்ணி கேட்டேன். அந்த அம்மா தண்ணியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வர்றப்ப எந்த ஒரு தம்பின்னு கேட்டாங்க. நான் வந்து திருப்பூர்னு சொன்னேன். சொன்ன உடனே கொண்டு வந்த தண்ணியை திரும்ப கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்குது. ஏன்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு கேள்விக்கு பதில் தெரியாது. இவனுக்கு கேள்வியே புரியாது. காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றத கர்நாடகாவை சேர்ந்த ஆட்சியாளர் விரும்பல, நமக்கு தெரியும். அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி தண்ணி வர்றத விரும்பல, இதுவும் சத்தியம். ஏன்னா நாம எத்தனையோ போராட்டங்கள் செஞ்சோம். பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்த்து தண்ணியை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பேச்சுவார்த்தை மூலமா சாத்தியம் இல்லை என்ற நிலையாட்டிய பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவு மன்றம் யாரு விபி சிங் காலத்தில் அமைக்கப்படுது. அந்த காவிரி நடுவு மன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுக்குது. என்ன சொல்லுது? 25 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு விடுங்குது. அந்த தண்ணியை கேட்டு போராடிய போது 91 கர்நாடகத்தில் பங்காரப்பான்னு ஒருத்தன் முதலமைச்சர். அவன் இன வெறியை கட்ட வைத்து விட்டு நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிச்சான். ஆயிரக்கணக்கான தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக விரட்டின. தமிழ் பெண்களை மானவங்கப்படுத்தினான். எப்ப? 91. அதே காவிரி நடுவு மன்றம் இறுதி தீர்ப்பு அப்படின்னு கொடுக்குது. இறுதி தீர்ப்பும் கொடுத்து அதுல 192 டிஎம்சி அப்படிங்கிற. அதுக்கு பிறகு அதுல உச்சநீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் அதிகமா இருக்கு, பெங்களூர்ல தண்ணீர் தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் குறைச்சி 177.25 டிஎம்சி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இங்க கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த 177 டிஎம்சி எப்ப தண்ணியை தர்றான்னா அது எப்படியான மழை பொழிவு இருக்கிறப்ப மொத்தமா தண்ணியை தந்து விட்டுட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு கேட்டுறேன். இப்ப காவிரி ஆற்றின் குழுக்க மேகதாட்டுல தடுப்பணை கட்டினா என்ன ஆகும்? இனி வடிகாலாக பயன்படுத்தினால அந்த வடிகாலாக பயன்படுத்துற காலத்துல கூட தண்ணி தமிழ்நாட்டுக்கு வராது. காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாகும். நாம் எங்க தோத்து போனோம்? உச்ச நீதிமன்றத்திலையா? சட்ட போராட்டத்திலையா? நாம் எங்க தோத்து போனோம்? தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். கர்நாடகாவோட காவிரி டெல்டா மாவட்டம்னா மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, ஹாசன், சாமராட்டு போன்ற மாவட்டங்கள். ஆனா காவிரியில தண்ணி தரக்கூடாது என்று நினைச்சா ஒட்டுமொத்த கர்நாடகம் முழுக்க போராட்டம் நடக்குது. ஒட்டுமொத்த கன்னடனும் ஒரே குரல்ல சொல்றான், தமிழ்நாட்டுக்கு தண்ணியை விடாத, மேகதாட்டுல அணைய கட்டுங்கிற. ஆனா தண்ணியை கேட்கிறப்ப தஞ்சாவூர்ல, திருவாரூர்ல, நாகப்பட்டினத்துல 3 மாவட்டத்துல போராட்டம். 3 மாவட்டத்துல. அந்த 3 மாவட்டத்துல காவிரியில தண்ணி கட்டு போராடுறப்ப யார் போராடணும்? விவசாயிகள் போராடினா போதும். மற்றவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல, எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. எனக்கு என்னன்னு போறான். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 3ல ஒருத்தன் குடிக்கிற தண்ணி காவிரி தண்ணி. சென்னைக்கு தண்ணி தர வீராணம் ஏரி தண்ணி காவிரி தண்ணி. காவிரியில தண்ணி கொடுக்கல தமிழ்நாடு பாலைவனமாக மாறி போகும். இன்னைக்கே நிலைமை என்ன? குருவை, சம்பா, தாளடின்னு முப்போகம் விவசாயம் பண்ணோம் தமிழ்நாட்டில், குறிப்பா காவிரி படுகையில. நீ ஒரு போக விவசாயத்துக்கு வழி இல்ல. இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டத்தில் அடுத்த தலைமுறையில விவசாயம் செய்ய ஆள் இருக்கா? அடுத்த தலைமுறையில 3 வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 வீட்டுக்காரன் வெளிநாட்டில் இருக்கான். கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம்ப் லண்டன், கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் மலேசியா, கேம்ப் அந்தமான் ஏதாவது போட்டிருப்பேன். ஏன்னா சொந்த ஊர்ல வாழ்ந்து விவசாயம் பண்ணி பொருளீட்டி வீடு கட்டி கல்யாணம் பண்ண முடியாது. விவசாயம் நஷ்டத்துக்குரிய தொழிலாக மாறி போனது. காவிரியில தண்ணி கேட்பான், காவிரியில தண்ணி கிடைக்கலையா? வயத்து மேட்ல வாய்க்கா வரப்புல சுருண்டு விழுந்து வாடிய பயிர கண்டு செத்து போவேன். ஒரு விவசாயியின் மனைவி ஒரு கவிதை படிக்கிறார். விதைக்கடன், உரக்கடன், கால்நடை கடன் வாங்கியதெல்லாம் வேலை நம்பித்தான்.
வானம் கைவிரிக்க, வளவனாறு கைவிரிக்க, உழைச்சதெல்லாம் போச்சு, உழுததெல்லாம் போச்சுன்னு கணவனை கவலைகள் கவ்வ, பூச்சி மறைந்தை புதைத்து வைத்தேன், மூக்கணாங்கயிறை ஒழித்து வைத்தேன், இரவில் சிறுநீர் கழிக்க போனால் கூட எட்டி எட்டி பார்த்தேன், இருந்தும் என்ன இளகிய மனம் படைத்தவன் வயலே விழுந்தான், வரப்பிள்ளை செத்தான், என்னை நட்டாத்தில் விட்டான்னு ஒரு விவசாயியின் மனைவி பாடுற. அதால நடந்த எத்தனை விவசாயிகள் தற்கொலை இந்த காவிரி படுகையில. அடுத்த தலைமுறை விவசாயம் செய்ய வழி இல்ல, ஒரு பக்கம் தண்ணி இல்ல. நாம ஒருவேளை ஏரி பாசனம் இல்ல நிலத்தடி நீர்மட்டத்தை பயன்படுத்தி அப்படி விவசாயம் செய்யலாம்னு பார்த்தா விவசாயம் செஞ்சவன் நஷ்டப்பட்டு போறேன். என்ன சிக்கல்னா, காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றத கர்நாடகாவை சேர்ந்த ஆட்சியாளர் விரும்பல, நமக்கு தெரியும். அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி தண்ணி வர்றத விரும்பல, இதுவும் சத்தியம். ஏன்னா அவன் தண்ணியை விட்டா விவசாயம் செய்வான், விவசாயம் செஞ்சான்னு நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அவன் ஒட்டுமொத்த காவிரி படுகை குறி வச்சுட்டான். இந்த காவிரி படுகை முழுமைக்கும் பூமிக்கடியிலே இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த வளங்களை சூறையாடணும். இது மத்தியில் ஆளக்கூடிய அரசோட திட்டம். மாநிலத்தை ஆளக்கூடிய அரசுகள், அது திமுகவோ அதிமுகவோ, அந்த அரசுகளுக்கு காவிரி ஆற்றுல தண்ணி வந்தா மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. அப்ப வளத்தை பத்தி, மக்களின் நலத்தை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம காவிரி உரிமை தாரை வார்க்கப்பட்டு விட்டது, ஏறக்குறைய முடிஞ்சு. இதுல சட்டமன்றத்தில் மேகதாட்டுல தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றப்ப திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நடுவர் மன்றம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு இவர் சொல்ல. உடனே சரி சேர்த்துக்குவோம், நடுவர் மன்றம் வேணும்னு அவர் சொல்ல. இப்ப மேகதாட்டுல தடுப்பணை கட்டுறதுக்கு நடுவர் மன்றம் வேணுங்கிற நிலைப்பாட்டுக்கு தாவேக அரசு போகுது. இது என்ன கூத்துனா, நடுவர் மன்றம் என்னன்னா விஜய்க்கும் தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது. இவர் சொல்ல அவர் ஒன்னை ஏத்துக்க முடிஞ்சு. ஏற்கனவே காவிரிக்கு நடுவர் மன்றம் அமைச்சு 30 ஆண்டுக்கு மேல போராட்டம். காவிரி நடுவர் மன்றம், இடைக்கால தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, இறுதி தீர்ப்பு, அரசியல் வெளியீடு, காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு, பல கட்ட படிநில. ஆனாலும் தண்ணி வரல. ஏன்னா நீ என்ன பண்ணாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் தண்ணியை விட மாட்டேன் அப்படின்னு கர்நாடக அரசு அடாவடித்தனம் பண்றான், சண்டித்தனம் பண்றேன். அதை தட்டி கேட்க இங்க ஆள் இல்ல. இதான் காலத்தின் கொடுமை. நீங்க சிந்திச்சு பாருங்க. காவிரி ஆற்றுல தண்ணி வரலன்னு ஒரு பக்கம் போராடுறோம், ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல். இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் எந்த அளவில் இருக்கு? எந்த அளவில்? நொய்யலாறு முழுமைக்கும் நுரை தள்ளுது. அதே போல அந்த பக்கம் தென்பண்ணையாறு, அதுவும் நுரை தள்ளுது. ஆறு முழுமைக்கும் பார்த்தா தண்ணி பாயாம பால் போன இருக்குமோ அப்படியே வெள்ள வெளியே இருக்கு, நுரை நுரையா பொங்குது. ஒரு மனிதன் விஷத்தை அறிஞ்சினால் எப்படி வாயிலே நுரை தள்ளுமோ அதே போல ஆறுகள் விஷத்தை அறிந்து விட்டு நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. ஆறுகள் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நம் பாட்டன் பாரதி அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனான். அவன் சுதந்திரம் பெறப்ப உயிரோடு இல்ல. அந்த பாரதி அடிமை இந்தியாவில் பாடினா, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டவர் வையை புறநதி என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு. காவிரி தென்பண்ணை வையை புறநின்னு தமிழ்நாடு முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக ஆறுகள் பட ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது எப்ப? வெள்ளக்கார ஆட்சி காலத்துல. ஆனா மக்களாட்சி காலம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பது மக்கள். ஆனால் மக்களாட்சி காலத்துல அத்தனை ஆறுகளும் சாகடிக்கப்பட்டு விட்டது. தென்பண்ணை ஆறு, அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி ஓசூர்ல கலவரப்பள்ளி அணைன்னு ஒன்று இருக்கு. கடந்த வாரம் போய் பார்த்தோம். அணை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கர்நாடகாவில் எல்லா கழிவையும் கொட்டுறான். எல்லா கழிவை கொண்ட ஆத்துல கொட்டி விட்டு ஆறு முழுக்க நஞ்சாயிடுச்சு. அது நுரதள்ளுது. அந்த நுரதள்ள தண்ணிங்கிறது கழிவு, விஷம். அந்த தண்ணிய விவசாய நிலத்துல பாய்ச்சினா முடிஞ்சிடும்.
அந்த தண்ணியை குடிச்சா முடிஞ்சிடும். அப்ப அந்த பல்லுயிர் பெருக்கம் சுற்றுச்சூழல் மண்டலமே அழிஞ்சு போச்சு. அன்பு சொந்தங்களே, தண்ணியை திறந்து விடுங்கன்னு விவசாயிகள் போராடி இங்க பார்த்திருக்கீங்க. தண்ணியை திறந்து விடாதீங்க அப்படின்னு விவசாயிகள் போராடி பார்த்திருக்கீங்களா? கொங்கு மண்டலத்தில் நடந்தது. ஒரத்துப்பாளையம்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல அணையை திறக்காதீங்க அப்படின்னு விவசாயிகள் போராடினாங்க. காரணம் என்ன? அணை முழுக்க நிரம்பி இருந்தது தண்ணீர் அல்ல, விஷம். அத என்ன சொல்றான்? திரவ வெடிகுண்டுங்கிற. அந்த ஒரத்துப்பாளையம் ஊர்ல மக்கள் வாழ முடியாம ஊரை விட்டு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அந்த ஊர்ல காற்ற சுவாசா கூட அது நஞ்சாக மாறி போனதுன்ட்டு ஒரு கற்பனை பெண் கருதரிச்சா அந்த ஊர்ல வாழாம இடம்பெயர்ந்து போனாங்க. திருப்பூரை சேர்ந்த ஒரு அண்ணன் சொல்றாரு, நான் திருப்பூர்ல இருந்து ஒரத்துப்பாளையத்துக்கு போனேன், தாகம் எடுத்துச்சுன்னு வீட்டுல தண்ணி கேட்டேன். அந்த அம்மா தண்ணியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வர்றப்ப எந்த ஒரு தம்பின்னு கேட்டாங்க. நான் வந்து திருப்பூர்னு சொன்னேன். சொன்ன உடனே கொண்டு வந்த தண்ணியை திரும்ப கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா திருப்பூர்ல சாயப்பட்ட கழிவு பூரா திறந்து வர்றான், திறந்து விட்டு ஒரத்துப்பாளையம் அணைய வந்து விஷமாக்குறது திருப்பூர்காரன் தான் அப்படின்னு அம்மாவுக்கு கோவம். பாலாற்று படுகையில தோல் தொழிற்சாலை கழிவை கொட்டுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அருகாமையில கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. அந்த கேரளாவை அவன் என்ன சொல்றான்? கடவுளின் தேசம், லார்ட் கண்ட்ரிங்கிற. அங்க மருத்துவ கழிவு, குப்பை கழிவு எதையும் கேரளாவோட கொட்டாம கொண்டாந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கோயம்புத்தூர்ல கொட்டுறான். அதே சமயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணல் வளம், கனிம வளம் எல்லாம் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கடத்தப்படுது. அன்பு மக்களே, வரலாற்றை பின்னோக்கி போய் பாருங்க. 2000 ஆண்டு காலம். இந்த 2000 ஆண்டு காலத்துல எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வாரிசுரிமை சண்டை நிகழ்த்தப்பட்டது, வாதாபி எரிக்கப்பட்டது, உறைவு எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில் இடிக்கப்பட்டது, தேவாலயம் நொறுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்கல. ஒரு மலையை தகர்த்தி கனிம வளங்களாக அவன் ஏத்தல. ஒரு மலையை குறைஞ்சு அவன் அரண்மனையோ கோட்டையோ கட்டல. அப்படி வெள்ளக்கார ஆட்சி காலத்துல, மன்னர் ஆட்சி காலத்துல பாதுகாக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 60 ஆண்டு காலத்துல அழிக்கப்பட்டுருச்சு. அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அந்த நாட்டில் வாழ முடியாம நாம் இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு, அமைதி திரும்பிய பிறகு நாம நம்ம தாயகத்துக்கு திரும்ப வர முடியும், மீள் குடியேற்றம் செய்ய முடியும். ஆனா ஒரு நாட்டில் இயற்கை வளம் அழிந்து போனால், சுற்றுச்சூழல் மண்டலம் கெட்டு போனால் எந்த காலத்தையும் வாழ முடியாது. இந்த காவிரி படுகை முழுமைக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு. வேதாரியம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டி போட்டேன். நான் பரப்புரைக்கு போறேன். பரப்புரைக்கு போறப்ப முதல்ல ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பேசுறப்ப இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுறேன். அந்த தொகுதி முழுமைக்கும் வாக்கு கேட்டு சுத்தி வர்றப்ப தெரியுது வேதாரியம் முழுமைக்கும் தண்ணி தட்டுப்பாடுங்கிறாங்க. அந்த பக்கம் மற்ற தொகுதியை சேர்ந்த வேட்பாளர்கிட்ட கேட்டா வேதாரியம் மட்டும் இல்லப்பா, தமிழ்நாடு முழுக்க அந்த இடம் வந்துச்சுங்கிறாங்க. ஒரு காலத்துல வறட்சி மண்டலம், வறட்சி பிரதேசம்னா ராமநாதபுரம், சிவகங்கையும் வாங்க. அதிகாரம் இடமாற்றம் செய்யணும்னா தண்ணீரா காட்டுக்கு மாத்திருவோம் அப்படிம்பாங்க. அது ராமநாதபுரத்தை சிவகங்கை குறிக்கும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தண்ணீராத காடாக மாறி போனது. என் அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. நமது உடன் பிறந்தவர்கள் வெளிநாடுகள்ல வசிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அரபு நாடுகள் இருக்கு, துபாய் இருக்கு, கத்தார் இருக்கு, ஓமன் இருக்கு, குவைத் இருக்கு. இந்த நாடுகள்ல நம்ம ஊர்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்கு. ஐப்பசி போன்ற காலத்துல வந்து மழை பொழியும், மழை காலம். ஆனா துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, சவுதி அரேபியாவில் மழை காலம்னு ஒரு காலமே இல்ல. அங்க மழை பொழிவே ரொம்ப குறைவு, ரொம்ப அரிதிலும் அரிதாதான் மழை பொழியும். குறிப்பா சொல்லணும்னா சவுதி அரேபியாவில் ஆறே இல்லாத நாடு, ஏரிகள் இல்லாத நாடு, அருவிகள் இல்லாத நாடு. அந்த நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு என்றைக்காவது ஒரு போராட்டம் உண்டா? துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, சவுதி அரேபியாவில் எங்கேயும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்ல. இத்தனைக்கும் மழை வளம் இல்ல. அங்க என்ன இருக்கு? கடல் வளம் இருக்கு. கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுக்குது அந்த நாட்டு அரசுகள்.
இத்தனைக்கும் துபாயில மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரோ அதிபரோ ஆளல. துபாய் ஆள்றது யாரு? ஒரு ஷேக், ஒரு மன்ன. துபாயில கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, தேர்தல் கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மன்ன ஆள்றான். அந்த மன்னனுக்கு கிடைச்சா போதும், அவன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரை நல்ல குடிநீரை சாத்தியப்படுத்துறேன். ஆனால் என் அன்பு மக்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்தல சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு இந்த பூமி பந்து முழுமைக்கும் 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அது அதிகம். அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் என்று வெட்டி பராமரித்து சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். எந்த காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது வாழ முடியும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். அன்னைக்கு சேசிப்பு இல்ல, கிட்டாச்சு இல்ல, டிராக்டர் இல்ல, பொக்கலை இல்ல. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டியும் கடப்பாறையும் தான். மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாயை வெட்டினா, வாய்க்காலை வெட்டினா, ஏரிகளை சங்கிலித்தோடு போல இணைச்சான். மக்களின் நீர்ப்பாசன தேவையை பூர்த்தி பண்ணா. ஒரு மன்னன் போய் ஒரு நாட்டை, ஒரு பிரதேசத்தை வென்று வர்றான்னா, வென்று வந்ததன் நினைவாக மக்களுக்கு ஒரு ஏரியை வெட்டி அர்ப்பணித்தான். வீராணம் ஏரியை வெட்டியது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்ல, ஒரு சோழ மண்ணு. மதுராந்தகம் ஏரியை வெட்டியது ஒரு சோழ மண்ணு. மன்னராட்சி காலத்துல மன்னனா பார்த்து புலவம் பண்ணா. மன்னா, அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி, மக்களுக்கு அர்ப்பணிங்க. அந்த மன்னராட்சி காலத்திலே நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு மக்களாட்சி காலம். தண்ணி வரின்னு வரி வாங்குறேன். ஆனா மக்களுக்கான தண்ணி இன்னைக்கு பண்டமாக மாற்றப்பட்டு விட்டது. அடுத்த உலக போர் என்ற ஒன்று மூலம் என்றால் அது தண்ணிக்காக தான் வருங்க. ஐயா அப்துல் கலாம் மறையிறப்ப சொன்னாரு, ஒட்டுமொத்த இந்த உலகத்தோட மக்கள் தொகை 800 கோடியா இருக்கும். அதுல 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராது. 20ஆம் நூற்றாண்டின் பன்னாட்டு அரசியலை, உலக ஒழுங்கை கச்சா எண்ணெய் வனம் தீர்மானித்தது என்றார். 21ஆம் நூற்றாண்டின் உலக ஒழுங்கை, பன்னாட்டு அரசியலை தண்ணீர் வளம் தீர்மானிக்கும். அந்த தண்ணியை மக்களுக்கு கொடுக்கணும், நீர்வளத்தை காப்பாற்றணும். ஏரிகளை, குளங்களை, குட்டைகளை, நீர் ஆதாரங்களை பராமரிக்கின்ற எந்த நோக்கமாவது ஆண்ட அரசுக்கு இருந்ததா? இல்ல ஆண்டு கொடுக்கிற அரசு தான் இருக்குதா? என்ன கொடுமை கூத்துனா, இவ்வளவு காலம் போராடணும், 16 ஆண்டு காலமா. இவ்வளவு ஆண்டு காலமா போராடுறப்ப நம்ம கோரிக்கை வச்சு போராடுவோம். கருணாநிதியோ, ஜெயலலிதாவோ, எடப்பாடியோ, ஸ்டாலினோ அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கோரிக்கை புரியும். ஆனா செவிமடுக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. இப்ப அதிகாரத்தில் உட்கார்ந்துக்காருல, நம்ம என்ன கோரிக்கை வைக்கணும்னு புரியாது. திமுகவுக்கு, அதிமுகவுக்கு கேள்விக்கு பதில் தெரியாது, இவனுக்கு கேள்வியே புரியாது. இதான் காலத்தின் கோலங்கிறது. கர்நாடகாவில் யார் நீர்வளத்துறை அமைச்சர்? நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் டி கே சிவகுமார். அவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு கூட நீர்வளத்துறையை அவரே வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? நான் எப்பாடுபட்டாவது மேகதாட்டுல அணை கட்டியே தீர்வுங்கிற. ஏறக்குறைய அணையை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. அவனுக்கு வேண்டியது அதற்கான நிதி, அதற்கான அனுமதி. அதை கொடுத்து விட்டான். எப்படி சட்டத்தை மீறி கபினில, ஹேமாவதியில, ஹேரங்கில சட்டத்தை மீறி அணை கட்டினானோ அதே போல மேகதாதுல அணை கட்டிடுவான். அவன் முனைப்போடு இருக்கான். யாரு? நீர்வளத்தை கொண்டிருக்கக்கூடிய, நீர்வளத்துறையை கொண்டிருக்கக்கூடிய டி கே சிவகுமார். தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் தெரியுமா? புசி ஆனந்த். ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறந்து விட்டுருக்கணும். தண்ணீர் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா தண்ணீர் ரிலீஸ் ஆகல. அதை பத்தி புசி ஆனந்துக்கு ஒரு கவலை கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க,
யாரு? புஷி ஆனந்த். நாடு வழங்குமாடா? காவிரி படுகையில விவசாயிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறான், ரத்த கண்ணீர் வடிக்கிறான். நாங்கள் வந்தால் பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னது யாரு? இதே தாவேக அரசு. ஆனால் வந்த பிறகு அதனையும் பிராடு, அதனையும் பித்தலாட்டம். இதுல தஞ்சாவூர்ல பேசுறப்ப துண்டை போட்டுக்கிட்டு, பச்சை துண்டை போட்டுக்கிட்டு, நான் அடுத்த பிறவியில விவசாய பிறகு யாரு? விஜய். இந்த பிறவில விவசாயம் பண்றதுக்கு தடை போட்டுருக்காங்களா? ஏன் இந்த பிறவில காசு கொடுத்துட்டார். காசு வந்து அடுத்த பிறவில இருக்கு. கால கொடுமை. ஓட்டு போட்டீங்க நீங்கெல்லாம். உன எதை கொண்டு அடிக்கிறது? மகள் சொன்னா ஓட்ட போட்டேன், மகன் சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்ட போட்டேன், பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன். 1 கோடி பேருங்க, 1 கோடி பேரு யாரு வேட்பாளர் தெரியாம ஓட்ட போட்டுருக்கேன். போறது விசில்ல குத்துவோம். ஏன்? நல்ல டான்ஸ் ஆடுறாரு. அன்னைக்கு அவர் டான்ஸ் ஆடினாரு, நீங்க நம்ம வாழ்க்கையே டான்ஸ் ஆடுது.